செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மேசராசி அன்பர்கள். நீங்கள் இந்த மகாலய அமாவாசை பிறக்கக்கூடிய இந்த மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தும், அதாவது இந்த மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்த போகுது, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும், என்ன பலவீனமாக அமையும், என்ன பலமாக நடக்கும், என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே மேசராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்கள் தொடர்ந்து முருகப்பெருமான மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளையும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றத்தையும் பெற முடியும். முருகப்பெருமான மனமாற இப்போ நினச்சிக்கிட்டு சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது நீங்கள் நினைச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உண்டாகும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மையை தரக்கூடிய மேசராசி அன்பர்கள் நீங்கள் சிறப்புடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் உங்களுடைய எதிர்காலம் பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது, இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நன்மையை பெறக்கூடிய வகையில் ஜாதகத்தை கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே நன்மை பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கமாக இருக்குது. இந்த கிரக மாற்றமானது சில ராசி அன்பர்களுக்கு சுப பலனையும் சில ராசி அன்பர்களுக்கு அசுப பலனையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த அமாவாசை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம். இந்த அமாவாசையே ரொம்பவும் முக்கியம் வாய்ந்தது. இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த வகையில் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மையை பெற முடியும், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தா நல்லதொரு மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. முன்னேற்றமும் நல்லதொரு திருப்பு முனையும் மிகுந்த ஒரு மாதம் இந்த மாதம். முதல் பாதி, அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி. இப்படிப்பட்ட செவ்வாய் கிரகம் உங்களுடைய ராசியை பார்ப்பதும் குருவின் பார்வையிலேயே செயல்படக்கூடிய ஒரு காலமாக வருது. முதல் 15 நாட்கள் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் 2ஆம் பாதி, அதாவது அடுத்த 15 நாட்கள் தொட்டது துலக்கும், நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். இவ்வளவு சிறப்பான யோகத்தையுமே மேசராசி அன்பர்கள் இந்த மாத இறுதியில் கடைசி 15 நாட்கள் நல்ல யோகமான நிலையை பெற முடியும். நீங்கள் நினைச்சது எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ பிறந்திருக்கு. கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். 7 சனி நடக்குது அப்படிங்கிற ஒரு கவலை இந்த மாதம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா விரயம் போன்ற அமைப்புகள் மட்டும் காணப்படுது. ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதனால தான் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை நெருங்காது அப்படின்னு சொல்கிறோம். 2027 ஜூன் மாதம் சனி பயிற்சி நடக்குது இல்லையா, அப்போ உங்களுக்கு ஜென்ம சனி துவங்கும். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் செவ்வாய் குருவின் பார்வை வருவதால் அடுத்தடுத்த யோக அமைப்புகள் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து உண்டாகும். 5ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் 6ஆம் இடத்திற்கு வரப்போறார். 6ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு கடன் நோய் தீரக்கூடிய வாய்ப்பு, நல்லதொரு யோகம் பிறக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே அனைத்து விதத்திலையுமே நல்ல பலன்களை பெற போறீங்க. உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றது போலையும் தசா புத்திக்கு ஏற்றது மாதிரியும் உங்கள் கிரக நிலை அமைப்புகளாலும் நல்ல ஒரு நன்மையை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் கூட பணம் சம்பாதிக்கும் யோகம் உங்களுக்கு பிறக்கும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் குருவின் பார்வை வரும் பொழுது மேஷராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை வருவதால் திருமணமாகாத மேஷராசி அன்பர்கள் இந்த வருட இறுதிக்குள் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் அல்லது நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த ஆண்டு தை மாதம் முதல் சித்திரை மாதத்திற்குள் இளைய பருவத்தில் உள்ள உங்களுக்கு திருமண வரன் உண்டாகும். மாதத்தின் முதல் 15 நாட்கள் சூரியன் 5ஆம் இடத்தில் வரார். பிள்ளைகள் பற்றின கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். மேஷம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான கிரக நிலை அமைஞ்சிருக்கு. அதனால சிறப்பான மாதமாக இந்த மாதம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் பல்வேறு துறைகளில் உள்ள உங்களுடைய நிதி முயற்சிகள் வெற்றி பெறும் வாய்ப்பை கொடுக்கும். எந்த ஒரு தேர்வு அல்லது போட்டிக்கும் தயாராகி வரக்கூடிய மேஷராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே வெற்றி அடையக்கூடிய யோகம் உண்டாகும். இந்த மாதம் நீங்க நிலம், கட்டிடம் அல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பிறந்திருக்கு. பணியிடமா இருந்தாலும்
இருந்தாலும் சரி, அரசியல் துறையா இருந்தாலும் சரி, உங்கள் எதிரிகள் உங்ககிட்ட தோற்க போறாங்க. உங்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் நீங்க செலுத்தணும். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சாலுமே அதை திரும்ப திரும்ப மனதில் நினச்சி குழம்பிக்கிட்டு இருப்பீங்க. அதை விட்டுட்டு நிகழ்காலத்தில் மட்டும் சிந்திச்சு அதற்கு ஏற்றது போல உங்களோட கடமைகளை நீங்கள் செஞ்சால் ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய உங்களுக்கு உத்தியோகத்தில் சில சலுகைகளும் கிடைக்கக்கூடிய சிறப்பான யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வேலை சுமை குறைந்து காணப்படும். தொடர்ந்து வரக்கூடிய வேலைகளை அந்த பொழுதிலேயே முடிப்பதன் மூலம் நல்ல பெயரை நீங்க வாங்க முடியும். தேக ஆரோக்கியம் சீரா இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான விற்பனை கூடி வரும். நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு பிறக்கும். புதிய பொருள் ஒன்றை உங்களோட விற்பனையில நீங்க செய்ய ஆயத்தம் ஆக போறீங்க. ஒரு சிலர் புதிய கிளைகளையுமே துவங்க போறீங்க. குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உருவாகும். தங்கள் சொல்லிற்கு மதிப்பு கிடைக்கும். இது உங்களோட மனதிற்கு ஆனந்தமான சூழலை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உள்ள பெரியவங்க கிட்ட சில விஷயத்துல நீங்க தலையிடாமல் இருப்பது நல்லது. கணவரது உடல்நலம் மேம்படும். கலைஞர்கள் திரைப்பட தொடர்பில் இருக்கும் வழக்கமான செயல்களை சிறப்பாக செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். இதன் மூலம் புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். முழுமையா கவனமா எல்லா விஷயத்திலுமே செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பாடங்களை அன்றே படித்து வந்தால் நன்மைகளும் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண்ணும் நீங்க பெறலாம். நேர்மையாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடியவங்க தான் மேசராசி அன்பர்கள். நீங்க எடுத்த காரியத்தை சிரத்தையோடு செயல்படுத்த போறீங்க. இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான இடத்துல இருக்கிறதுனால நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க. உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு பயனை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் நன்மை பிறக்கும். ஆனாலும் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால தேவையற்ற மன கவலை வரலாம். நீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நன்மையை பெற முடியும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு இந்த மாதம் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வதன் மூலம் நன்மைகளை பெறக்கூடிய யோகம் உண்டாகிருக்கு. குடும்பத்திலையுமே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழல் வரும். அதனால் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் சென்றால் நன்மைகளை நீங்க பெறலாம். பிள்ளைகள் நீங்க சொல்வதை காதில் வாங்காதது போல இருக்கும். இது கொஞ்சம் மன சஞ்சலத்தை கொடுக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான வேலையை தொடங்க போறீங்க. எல்லோரையும் அனுசரித்து செல்வதன் மூலம் நீங்க பல நன்மைகளை பெற முடியும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு தடை தாமதம் இல்லாமல் நடக்கும். கைக்கு பண வரவு சீரா இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்கும். வீண் மனக்கவலை நீங்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சக கலைஞர்கள் கிட்ட திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் வரலாம். இந்த சமயத்துல கொஞ்சம் தெளிவா எந்த ஒரு முடிவும் எடுக்கணும். கூட வேலை செய்யறவங்க கிட்ட பேசும் பொழுது கூட கவனமா பேசுறது ரொம்பவுமே நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுதும் பயணங்கள் செய்யும் பொழுதும் மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் ரொம்பவுமே கவனமா இருக்கணும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய திறமையான பேச்சின் மூலம் எந்த ஒரு விஷயத்தையுமே வெற்றிகரமா மாற்ற முடியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலுமே நன்மை பிறக்கக்கூடிய யோகம் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கு. எதிர்ப்புகள் குறையும். நன்மைகள் பிறக்கும். பணவரத்து சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விடுத்துட்டு பாடங்களை நன்கு படிப்பதன் மூலம் வெற்றி வாய்ப்பை நீங்க பெற முடியும். இந்த மாதத்தோட கிரக பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கை இந்த மேசராசி அன்பர்களுக்கு புத ஆதித்ய ராஜ யோகத்தையும் சுக்கிர ஆதித்ய ராஜ யோகத்தையும் தரப்போகுது. இந்த வாய்ப்பு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு. மேசராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் உண்டாகும். மாத தொடக்கம் வெற்றியும் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். பணியிடத்துல நேர்மையான சூழல் உருவாகும். உங்களின் பேச்சு வேலை இதெல்லாமே திறமையான முன்னேற்றத்தை கொடுக்கும். மாதத்தின் 2ஆம் வாரத்தில் உங்கள் எதிரிகள் விஷயத்துல மட்டும் மேசராசி அன்பர்கள் ரொம்பவுமே கவனமா இருக்கணும். சொந்த தொழிலில் ஈடுபட்டு நீங்க திடீர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதனால் உடல் சோர்வும் வரும். ஆனால் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். மாதத்தின் நடுவில் வேலை தொடர்பாக எதிர்பார்த்த நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்க பெற முடியும். முக்கிய முடிவுகளில் நலம் விரும்பிகளின் ஆலோசனை பெறுவது நல்லது. திருமண வாழ்க்கையில் துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் சென்றால் நன்மைகளை நீங்க பெறலாம். ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்தினா ஆரோக்கிய ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் பெற முடியும். எந்த ஒரு விஷயத்திலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெறலாம். வீண் அலைச்சல் மற்றும் காரிய தாமதம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கவனத்தோடு செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெறலாம். குடும்பத்தில் அமைதியான சூழல் உருவாக இது நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். லாப நஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல செயல்பட்டா மன குழப்பத்தில் இருந்து நீங்கி தெளிவான முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய அமைப்பை பெற முடியும். இந்த அனைத்து விதத்திலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க தான் மேசராசி அன்பர்கள். நீங்க முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். இந்த மாதம்
ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று அரளிப்பூ முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்து வழிபட்டு வருவதன் மூலம் மேசராசி அன்பர்கள் நீங்க அனைத்து விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் நாங்கள்